இந்த வாரம் 10th ஜனவரி அன்னைக்கு உங்களுக்காக 2 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு டிராவல் ஸ்மார்ட் நாட் ரிஸ்கி இன்சூரன்ஸ் பிளானிங் பிஃபோர் யூ பேக். அதை தொடர்ந்து 12 மணிக்கு வாட் ஷுட் இன்வெஸ்டர் டூ டிஃப்ரெண்ட்லி இன் 2026. இந்த 2 வெபினார்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வீக்கெண்டை ஒரு லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், வெபினார்ல பார்க்கலாம். என்னுடன் பயணிக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மிக முக்கியமாக சில விஷயங்கள்ல ஃபோக்கஸ்டா இருக்க வச்சோம். 1, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே அவங்கள நெருங்க விடலை. 2, ஏற்கனவே அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அங்கிருந்து அவங்கள வெளியேற நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். 3, சில்வர் அண்ட் கோல்டில் கண்டினியூஸாக அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். 2024, 23 அந்த பீரியட்லாம். கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ், அதாவது உலக தங்க சுரங்கங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு குவியலான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல அனுமதி கிடைக்கும் வரை அவங்கள முதலீடு செய்ய வச்சோம். அதுக்கப்புறம் அனுமதி இல்லாத போது பலரால் முதலீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக ஈக்விட்டியில எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற கேள்விக்கான விடை 2025 பூரா ஈக்விட்டியில லார்ஜ் கேப்ல மெயினா ஃபோக்கஸ்டா இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அது தவிர்த்து சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அதே மாதிரி எஸ்ஐபியில அவங்க செய்ய வேண்டிய அளவு அவங்கள செய்ய வச்சோம். பல பேர் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மிகவும் கணிசமான அளவு குறைவான ஒரு எஸ்ஐபி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தருக்கு எஸ்ஐபி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 50,000, அவங்க வெறும் 5,000, 10,000 எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய கெப்பாசிட்டியை புரிய வச்சு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி பண்ண வச்சோம். யார் குறைவா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள உயர்த்த வச்சோம். மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து கொண்டே இருந்தது. ட்ரம்ப்புடைய டாரிஃப் ப்ராப்ளம், இது மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சந்தை சூழல்ல எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்பெல்லாம் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அலர்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல நீங்க முதலீடு செய்வது நல்லது, இந்த ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த அலர்ட் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க எனக்கு முதலீடு செய்ய விருப்பம், ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா உடனடியாக முதலீடு செய்வதற்கான எல்லா சப்போர்ட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே போல டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் மூலமாக இன்வெஸ்டர்ஸ்ட எங்களுடைய தகவல்களை ஒவ்வொரு காலச்சூழலையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுங்கிறத நம்ம 2025ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதற்கு மிக முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? அதற்கான தேவை அந்த ஆண்டில் மிக அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான். இதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல எங்களோடு பயணித்த முதலீட்டாளர்கள் முதலீட்டு தவறுகளை இந்த ஆண்டில் முழுவதும் தவிர்த்தார்கள். இது அவர்களுடைய தனிப்பட்ட சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். முதலீட்டில் தவறுகளை தவிர்ப்பதுதான் அதிக வளர்ச்சியை பார்ப்பதற்கான மிக முக்கியமான தேவை. அதை எங்கள் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் முதலீட்டாளர்கள் நிச்சயமாக 2025 சாதித்தார்கள் நான் உறுதியா சொல்வேன். நீங்க மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் இன்வெஸ்டரா இருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதை எழுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எனக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணும். ஸோ ப்ளீஸ் ரைட் இந்த கமெண்ட் செக்ஷன். தவறுகளை தவிர்த்ததே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அவுட்கம் கொடுத்ததுன்னா, அந்த வருஷத்தின் இறுதியில் பார்க்கும்போது அந்த ஆண்டில் நிஃப்டி வெறும் 11% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுல இவங்க அதை விட கணிசமா அதிகமா ஏர்ன் பண்ண முடியுது. வெறும் ஸ்மால் கேப் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அதை விட இவங்க கணிசமா அதிகமா ஏர்ன் பண்ணும்போது உங்களுடைய காம்பவுண்டிங் அதிக வேகத்தில் ஒரு கடினமான ஆண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கொண்டு மேலும் அடுத்த ஆண்டில் என்ன செய்யலாம் என்ற ஒரு தேடலில் இறங்குகிறது. ஸோ 26 பிறக்கும்போது இந்த மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அடுத்தது இன்னும் என்ன பெட்டரா செய்யலாம் அப்படின்ற ஒரு தேடல் உறுதியா இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் 2025ல ரிஸ்கை தவிர்த்த விதமும், ரிஸ்கை தவிர்த்து வேறு ஒரு இடத்தில் தொடர்ந்து ஒருவருடைய முதலீட்டு சக்திக்கு ஏற்ற அளவில் சிறிதும் குறையாமல் முதலீடு செய்தவும் தான் காரணம். ஸோ இன்வெஸ்ட் செய்ய தவறவில்லை, ஆனால் தவறான இடத்தில் முதலீடு செய்யவில்லை. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026ல இது நிச்சயமா திரும்பி நீடிக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதை நோக்கி நம்ம நிச்சயமா இந்த வருஷமும் தொடர்ந்து பயணிப்போம். அது மட்டும் இல்ல, 2026ல சில புதிய விஷயங்களை நம்ம நிச்சயமா செய்ய போறோம்.
உதாரணத்துக்கு ஏற்கனவே மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தில் தன்னுடைய எஸ்ஐபியை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகின்ற ஒரு முதலீட்டாளர்களுக்கு மேலும் தங்களுடைய முதலீட்டை வேகப்படுத்துவதற்கு M2W ஆக்சலரேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் அறிமுகமாயிருக்கு. ஸோ யாரெல்லாம் 50,000க்கு மேலே எஸ்ஐபி பண்ணுறாங்களோ நிச்சயமா நீங்க எப்படி இந்த ஆக்சலரேட்டருக்குள்ள வரலாம் அப்படின்னு உங்களுடைய கேள்வியை நிச்சயமாக கேளுங்கள். எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். இந்த ஆக்சலரேட்டர் மூலமா என்ன பண்ண வரோம்னாக்கா 2025 சக்சஸ்ஃபுல்லா பண்ண விஷயத்தையே தொடர்ந்து 2-3 ஆண்டுகளுக்கு இன்னும் வேகத்துடனும் விவேகத்துடனும் தெளிவுடனும் தொடர்ந்து செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய முதலீட்டு இலக்கு வர வேண்டிய நேரத்தை விட வேகமாக வந்து சேரும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த வேகத்தையும் நம்ம ரொம்ப பொறுப்போடையும் மிகவும் சரியான வழிமுறையோடையும் மிகவும் சரியான தேர்வுகளோடையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த வேகம் என்பது ஒரு சரியான வேகமாக இருக்க வேண்டும், சரியான இடத்தில் வேகம் காட்ட வேண்டும், சரியான அளவில் அந்த வேகம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். இதையெல்லாம் 2026 ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நடக்க வேண்டும். நீங்களே உங்கள் சொந்த ஐடியாஸோட இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தா கூட நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க லைஃப்ல டெஃபினட்டா ஃபாலோ பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அதற்கு பயிற்சி தேவை, முயற்சி தேவை. பட் இந்த பிரின்சிபல்ஸ் தான் ஒருத்தரை உயர்த்தி ஒரு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டராக ஆக்க முடியும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு மேல என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முதலீட்டுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபயர் இருக்கணும், நிறைய படிக்கணும், நம்மளுடைய பிஹேவியரை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒருவருடைய முதலீட்டு வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்கிறதை விட வேகமாக இருக்கும். அந்த வளர்ச்சி தான் 2026 அனைவருக்கும் வர வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோள். அந்த குறிக்கோள் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.